சங்கரர் பிரகதாரண்யத்திற்குள் நுழையும் முன் தனது பாஷ்யம் சிறப்புடன் அமைய வேண்டும் என்பதற்காக நமஸ்கார துதியை செய்கிறார். குரு வணக்கம், இறை வணக்கம், தன்னுடைய சொந்த குரு வணக்கம் மூன்றையும் அவர் இந்த ஒரு மந்திரத்தில் அவர் எழுதியிருக்கிறார். எந்த நூலாக இருந்தாலும் இறை வணக்கத்தில் துவங்க வேண்டும் என்பது முறை. அத்வைதியாக இருந்தாலும் கூட தன்னுடைய நூலுக்கு தானே பிரம்மா என்று தெரிந்திருந்தும் கூட ஒரு நூலின் முகமுறையில் முதல்ல இறைவணக்கம் இல்லாமல் இருக்கக்கூடாது என்கின்ற ஒரு சம்பிரதாயத்தை பின்னாடி வருவர்களும் கடைபிடிக்க வேண்டும். ஞானிகள் ஆன பிறகு இது தேவைப்படாது. ஆனால் படிக்கிறவங்க ஞானிகள் அல்ல இல்லையா? இனிமேல் படித்த பிறகு தான் ஆகப் போகிறார்கள். இனிமேல் படிப்பவர்கிட்ட அது போய் பத்திரமாக சேரணும். இந்த நூல் நாலாவட்டத்தில் சிதைந்து போகாமல் கெட்டு போகாமல் நீண்ட காலம் இருக்க வேண்டும். இந்த நூலை படிப்பவர் உள்ளபடியே அந்த உட்பொருளை சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்று மூன்று விதத்திலும் இந்த இறைவணக்கம் ஒரு வேண்டுதலை முன்வைக்கிறது. சங்கரர் தனது இறைவணக்கத்தை எப்படி எழுதியிருக்கிறார் பார்ப்போம். நமக பிரம்மாதிபிய பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபிய வம்ச ரிஷிபிய நமோ குருபிய என்று சொல்கிறார். இதன் அர்த்தத்தை நம்ம பார்ப்போம். நம என்றால் நமஸ்காரம், பிரஸ்வி பாவம் என்று இதற்கு ஒரு பொருள் உண்டு. பிரஸ்வி என்றால் மடிதல், வணங்குதல், உடம்பை குறைத்து கொள்ளுதல். மற்ற முன்னாடி தன்னுடைய உடம்பு சமத்துக்கு உயர்த்தி காட்டாமல் குறைந்த அளவுக்கு மிக உயரமான சீடன் குரு சாதாரண உயரம்தான் இருந்தாலும் அந்த சீடன் தன் உடம்பை கூனி குறுகி கையெது கொண்டு மெய்யதை பொத்தி வாயை தன் கைகளால் அடக்கி கொண்டு நமஸ்காரம் செய்கிறான் அல்லது காலில் சாஷ்டாகம் வந்து செய்கிறான். இது பேர் நமக. இது பிரஸ்வி பாவம். பிரஸ்வி பாவம் என்றால் உடம்பை கூனி குறுக்கி வைத்து கொள்ளுதல். யாருக்கு இந்த நமஸ்காரம்? சங்கரர் செய்கிறார் நமஸ்காரம். பிரம்மாதிபிய பிரம்மா முதலான தேவதைகளுக்கு, தெய்வங்களுக்கு என்று அவர் சொல்கிறார். பியக என்றால் முதலான அப்படின்னு அர்த்தம். இங்கே ஈஸ்வரன், இரண்யகர்பன், விராட் அல்லது பிரஜாபதி மற்றும் 33 தேவர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் என்று சொல்கிறார். பிரம்மாதிபிய பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திருபிய இந்த பிரம்ம வித்யாவை கற்பிக்கும் ஆச்சாரிய மரபை வந்தவர்களுக்கு. ஏன்னா இந்த பிரம்ம வித்யாவை எப்படி சொல்லிக் கொடுக்குறோங்கிற ஒரு முறை இருக்கிறது. அந்த முறைகள் பரம்பரையாக நம்ம கையில் வந்திருக்கிறது. இன்றளவு இங்கே என்னிடமும் அடுத்து உங்களிடமும் அடுத்து கைமாற்றப்படும். நியாயங்கள் என்னென்ன பயன்படுத்தப் போகிறது, எத்தனை விதமான வாதங்கள் பயன்படுத்த வேண்டும், சிருஷ்டியை சொல்வதற்கு எந்த வாதம், மித்யாவை விளக்குவதற்கு எந்த வாதம், ஆத்மாவை சுட்டுக் கொடுப்பதற்கு எந்த நியாயம், இறைவன் பிரம்மம் ஒன்று என்று காட்டுவதற்கு ஏகாத்மத்தை சொல்வதற்கு என்ன நியாயம் போன்றதெல்லாம் நமக்கு பரம்பரையாக சொல்லிக் கொடுத்திருக்கிறார்கள். அதற்கு பெயர் பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்திரு என்று சொல்கிறோம். சம்பிரதாயங்களை செய்து வைத்தவர்கள். இப்போ இங்கே நாம் இந்த ஆத்ம வித்யாலயத்தில் சம்பிரதாய முறையில் தான் நாம் சொல்லிக் கொடுக்குறோம். சம்பிரதாயத்தை நாம் மீறுவதில்லை. அடுத்ததாக வணக்கம். வம்ச ரிஷிபியக ரிஷி வம்சத்திற்கும் எனது வணக்கம். ஏன்னா ரிஷிகளெல்லாம் வேதங்களையும் வேதாந்தங்களையும் நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர்கள். அதனால் அவர்களுக்கும் அவர்கள் முறையில் வந்த சொல்லிக் கொடுக்கின்ற குருக்களுக்கும் வணக்கம்னு சொல்கிறார். வம்சம் என்றால் மூங்கில்னு அர்த்தம். மூங்கிலில் கணு மாதிரி இருக்கும். ஒவ்வொரு கணுக்கு அடுத்து அடுத்த கணு, அடுத்த கணுக்கு அடுத்த கணு. இது மாதிரி குரு சீடன், குரு சீடன், சீடன் குருவாகான், அப்புறம் அவனுடைய சீடன் மறுபடியும் குருவாகான். இப்படி குரு சீட பரம்பரை வம்சம் போல வருவதால், மூங்கிலினுடைய கணுக்கள் போல தோன்றுவதால் வம்சம் என்று பெயர். ராஜவம்சம், குப்த வம்சம் அப்படின்லாம் சொல்கிறோம். வம்சம்னா தலைமுறைகள். இந்த இடத்துல ரிஷி தலைமுறைகள் அனைத்துக்கும் எனக்கு வணக்கம். நமக குருபியக தன்னுடைய சொந்த குருவாகிய கோவிந்தபாதரையும் இங்கே அவர் குறிப்பாக சுட்டி காட்டி வணக்குகிறார். அங்கேயும் குருன்னு சொல்கிறார், இங்கேயும் குருன்னு சொல்கிறார். இங்கே குறிப்பிடுவது தன்னுடைய சொந்த குருவை.
அடுத்தது சங்கரரது முன்னுரை, அதிகாரி பாஷ்யம். இப்படி ஒரு பாஷ்யம் எழுதியிருக்கிறார். அதிகாரி பாஷ்யம் என்றால் இந்த நூலை, இந்த பாஷ்யத்தை, இந்த உபநிஷத்தை யாருக்காக எழுதப்பட்டிருக்கிறது, இந்த யார் இதை படிக்க முடியும், யார் இதை படிக்க வேண்டும், யாருக்காக தான் எழுதுகிறோம் அப்படிங்கிறது முக்கியம். ஒரு மேடை பிரசங்கம் செய்கின்ற ஒருவர் மேடை பிரசங்கம் செய்யும் பொழுது எதிரில் உட்கார்ந்து யாருன்னு பார்க்கணும், அவர்களுக்கு ஏற்ற பதில் பேசணும். ஒருவேளை எல்கேஜி குழந்தைகளாக இருந்ததுன்னா அவங்களுக்கு பாபா பிளாக் ஷர்ட் தான் சொல்லிக் கொடுக்க முடியும். 5ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் குழந்தைங்கன்னா அவங்களுக்கு சில ஒழுக்கங்களை நாம் சொல்லிக் கொடுக்கலாம். உட்கார்ந்திருப்பது ஆசிரியர்கள் என்றால் அவருடைய பிரசங்கமே வேறு மாதிரி இருக்கும். ஒருவேளை நான் பேசுறது முழுக்க டாக்டர்களுக்காக பேசுகிறேன், அப்போ என்னுடைய பேச்சு அவங்களுக்கு இருக்கும். நான் பேசுகின்ற பேச்சு எதிரில் இருக்கின்ற யார் பெறுகிறார்களோ அந்த ஆடியன்ஸ்ன்னு சொல்லக்கூடிய வந்திருக்கும் சபையை பொறுத்து தான் அபயம். அதே போல் ஒரு நூலை எழுதுபவன் கூட யாருக்காக எழுதுகிறான், குழந்தைங்களுக்கு எழுதுகிறோமா, பள்ளிக்கூட மாணவர்களுக்கு எழுதுகிறோமா, அல்லது படிந்த பண்டிதர்கள் எழுதுகிறோமா, பொது ஜனங்களுக்கு எழுதுகிறோமா, வயோதிகளுக்கு எழுதுகிறோமா, நோயாளிகளுக்கு எழுதுகிறோமா என்று முதல்ல தெரிந்து கொண்டு தான் அந்த நூலுடைய அமைப்பை அவன் தொகுக்க வேண்டும். அதுபோல் இந்த பிருகதாரண்யத்தை நான் யாருக்கு எழுதுகிறேன் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த பாஷ்யம் யாருக்காக இயற்றப்படுகிறது, அவங்க பேர் அதிகாரி. யாரெல்லாம் ஞானத்தை அடைய ஆர்வமுள்ளா இருக்கிறார் அவர்களுக்காக என்று சொல்கிறாங்க. ஓ, ஞானத்தை அடைய ஆர்வமுடையவனுக்கு எழுதப்பட்டதா? அடைதல்னு நீ சொல்லிட்டீங்களே அப்படின்னு ஒருத்தன் குறுக்க கேள்வி கேட்குறான். அடைதல்னு சொல்கிறீங்களே, இப்போ இல்லாதது தானே அவன் அடைகிறான். அப்போ கர்மகாண்ட அதிகாரியும் கூட அடைகிறவன் தானே, அப்போ அவனுக்கு இது பொருந்துமா அப்படின்னு கேட்குறார். ஞான அதிகாரி இருவருக்கும் சமம் தானே, அவனும் அடையிறான் இவனும் அடையிறான் தானே அப்படின்னு கேட்குறான். அப்படி இருக்க ஞான அதிகாரிக்காக எழுதப்பட்டது, ஞானத்தை அடைய ஆர்வனுக்குன்னு சொல்கிறீங்களே, கர்மத்தை அடைகிறவனுக்கு இது பயன்படாதா என்று அவர் கேட்கும்போது, இல்லை, ஞானத்தின் மூலம் எதையோ அடைய விரும்புகிறவனுக்கு தான் இது எழுதப்படுகிறது என்று அவர் சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? மேலும் அடையும் ஆசை இருப்பதால் இருவரிடமும் வைராக்கியம் இல்லை என்றே தெரிகிறது. எனவே 2 பேருமே அதிகாரிகள் தான் அப்படின்னு ஒரு பூர்வபட்சி சொல்கிறான். ஏன்னா மனிதர்களை நம்ம 2ஆக பிரிக்கிறோம். தன்னிடம் இல்லாததை அடைய துடிப்பவர்கள், சில பேர் இருப்பதை அறிய துடிப்பவர்கள். இல்லாததை அடைவதும் இருப்பதை அறிவதும் 2 வேறு முறை. இந்த ஞான அதிகாரிகள் எல்லாருமே தன்னிடம் இருக்கின்ற ஆத்மாவை பிரம்மம் என்று அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அதிகாரித்துவம் வேறு. இந்த கர்மகாண்ட அதிகாரிகள் எல்லாம் தன்னிடம் இப்போ பணம் இல்லை, பொருள் இல்லை, குழந்தை இல்லை, அதனால் அதை அடையணுங்கிறான். இல்லாததை அடைபவன் கர்மகாண்டி, இருப்பதை அறிய துடிப்பவன் ஞானகாண்டி. இவங்க 2 பேரும் வேறாக இருந்தாலும் இந்த புஸ்தகம் யாருக்கு அப்படின்னு கேட்கும்போது ஞானத்தை தேடுவனுக்கு. ஏன் இவனும் தான் அடைய போகிறான், இவனும் அடையிறான் தானே, இவங்ககிட்ட இல்லைன்னு தான் அடையிறான், இவனுக்கு அறிவில்லைன்னு தான் அடைய போகிறான். ஆனால் 2 பேரும் அடையிறதுனால 2 பேருக்கும் அது பொருந்தும் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லை, வைராகியம் இருக்கவனுக்கு இது உண்டு அப்படிங்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்போ ஞானகாண்ட அதிகாரிக்கு வைராக்கியம் இருக்குது, இந்த கர்மகாண்ட அதிக வைராக்கியம் இல்லைன்னு அர்த்தமா? நீயே சொல்லிட்ட, உன் திருவாய் மலர்ந்து உண்மையை சொல்லிட்ட. கர்மகாண்டத்தில் இருப்பவெல்லாம் திருப்தி இல்லாமல் அடைய வேண்டும் ஆசை இருப்பதனால தான் அவன் அதெல்லாம் செய்துட்ருக்கிறான். அப்போ நிச்சயமாக அவனுக்கு ஆசை என்கின்ற ராகம் இருக்கிறதுனால அவனுக்கு வைராக்கியம்னு சொல்லக்கூடிய ஆசையற்ற நிலை, விராகசிய பாவம். ஆசை, ராகம்னா ஆசை, விராகம் என்றால் ஆசையற்ற நிலை. ஆசையற்ற நிலை இல்லாதனால்தான் ஆசையை பெறுவதுக்கு அவன் துடிக்கிறான். அதனால் அவனுக்கு வைராக்கியம் இல்லை. ஞான அதிகாரிக்கு நிச்சயமாக அவன் வைராக்கியம் உடைந்ததினால்தான் ஞானத்திற்கே வந்திருக்கிறான். ஏனாலே இந்த வைராக்கியம் என்பது தான் அதிகாரித்துவம் என்று இங்கே சொல்கிறார். ஞானகாண்டியோ நித்திய வஸ்துவை நாடுபவன், அவன்லாம் அனித்திய வஸ்துவை நாடுறான். அவனுடைய வைராக்கியம் பற்றாதனால ஆசைப்பட்டு அப்பப்போ வேண்டியதை அடைந்து முடித்து கொள்வதற்காக இருப்பதனால அவன் அனித்திய வஸ்துவை தேடுகிறான். அனித்திய வஸ்து என்னென்ன? பொருட்கள், பணம், சொந்தம், வீடு, வாசல், பெருமை, புகழ், ஆயுள், இதெல்லாமே அனித்திய வஸ்துக்கள் தான். அதையும் அவன் நாடுகிறான். ஆனால் அந்த ஞான அதிகாரி என்ன தேடுறான்? நித்திய வஸ்து தேடுறான். நித்திய வஸ்து எதுவாக இருக்க முடியும்? அது காலத்தால் அளவற்றதாக இருக்கும், இடத்தால் அளவற்றதாக இருக்கும்,
நித்தியமாக இருக்கிறதுனால காலத்தில் அளவற்றதுன்னு சொல்ல வேண்டியதில்லை. நித்தியமாக இருக்கிறதுனால அதை குறைப்பதற்கு கூட்டுவதற்கு இன்னொரு பொருள் இல்லாமல் இருக்க வேண்டும். இப்படிலாம் பார்க்கும் பொழுது அது கட்டாயம் அது கடவுளாகத்தான் இருக்கும். அவர் மட்டும்தான் நித்தியம், மற்ற அனைத்தும் எல்லாம் அனைத்தியம் என்று தெரிந்து கொண்டவன். அவன் அந்த கடவுளை அறிந்து கொள்ள துடிப்பதனால, நித்துவசி நாடுவதனால இந்த உலகத்தின் மீது அவனுக்கு இஷ்டம் இல்லைன்னு தான் அர்த்தம். உலகத்தில் இஷ்டம் இருக்கிறவனோட கடவுளை நாடுவான். ஆனால் இந்த உலக இஷ்டத்தை நிறைவு செய்வதற்காக நாடுறான். ஆனால் இவனோ கடவுள் யார் அப்படிங்கிறது கேட்குறான். ஏன்ப்பா உலகத்தில் இருக்கிறது உனக்கு ஒன்றும் வேண்டாமா? அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சார், எனக்கு அதில் எல்லாம் வைராகி வந்துடுச்சு. இது ஒன்று தான் எனக்கு தெரியணும், வாழ்க்கையே இதுக்கு தான், இதை தெரிந்து கொண்டால் என் வாழ்க்கை முடிஞ்ச மாதிரி, வேறு எதுவும் எனக்கு வேண்டேன் என்று அவன் சொல்கிறான். அப்படிப்பட்டவனுக்காக இந்த நூல் எழுதப்பட்டிருக்கிறது. மேலும் ஞானகாண்டிக்கு வைராகியம் உண்டு, எனவே இந்த பாஷ்யம் அவருக்குத்தான். சரி, அப்படி ஒரு புக்கு எழுதிட்டிங்களே, அப்படிப்பட்ட உண்மை தான் என்ன? அது பேர் பல பாஷ்யம். அவர் பாஷ்யத்தை நம்ம குருநாதர்கள் இப்படி பிரித்து சொல்கிறாங்க. சங்கரர் ஒரு ஊரம் ஒருவரை தான் எழுதியிருக்கிறார். அதில் அதிகாரி பாஷ்யமும் கொஞ்சம் பகுதியை சொல்லிவிட்டு அடுத்தது பல பாஷ்யம். என்ன பலன் தான் கிடைக்கும் இந்த புக்கில்? அப்படி இன்னும் பெருசாக வைராகியம் இருக்கணும்னு சொன்னாங்கிறேன், ஞானம்ங்கிறேங்கிறேன். இங்கே கூறப்பட்டு இருக்கும் உண்மையை படிப்பவருக்கு என்ன பலன் கிடைக்கும் என்று ஒருத்தன் கேட்குறான். ஏன்னா நீங்கள்லாம் இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் பிரகதாரணத்தை இனிமேல் கேட்கலாமா இல்லையான்னு முடிவு கட்ட முடியும். இது சம்சாரத்திற்கு காரணமாக விளங்கும் அறியாமையை நீக்கி ஜீவ பிரம்ம ஐக்கிய அறிவை உனக்கு தரும். அப்படியா? ஜீவ பிரம்ம ஐக்கியத்துக்கும் சம்சாரத்தை நீக்குவதற்கும் என்ன தொடர்பு? அது சொல்கிறாரு. சம்சார ஹேது நிவர்த்தி சாதனம் பரமாத்ம ஐக்கிய வித்யா பிரதிபத்தகே என்று சொல்கிறார். சம்சார ஹேது, உன் வாழ்க்கையில் ஆதல் அடைதல், சோகம் மோகம், இரவு பிறப்பு, மறுஜென்மம், இப்படி தொடர்கதையாக இருக்கின்ற துன்பங்களுக்கெல்லாம் சம்சாரம்னு பேர். கடந்ததை பற்றிய கவலை, இனி வரப்போதை பற்றிய பயம், இதனால் வாழ்க்கை முழுக்க உனக்கு சோகமும் மோகம். எல்லாருக்கும் நடந்து முடிந்த கவலை, நடந்ததெல்லாம் கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்படி ஆகிப்போச்சு. இனி வருவதை பற்றி எப்படி இருக்குமோ ஏது இருக்குமோன்னு பயப்படுறாங்க. பள்ளிக்கூட மாணவனுக்கும் தான் படித்த மார்க்கெல்லாம் இப்படி ஆகிப்போச்சு, நம்ம என்ன பண்ண போகிறோம்னு எதிர்காலத்தை பற்றிய பயம். கடந்த காலத்தில் நாம் இப்படி இருந்துட்டோமே அப்படின்னு கவலை. கல்யாணமானவனுக்கும் இதே தான். அடுத்து குழந்தை பெருக்குமா, அவனுக்கு அட்மிஷன் கிடைக்குமா, அவன் காலேஜ் படிப்பானா, டாக்டர் ஆவானா என்று எதிர்காலத்தை பற்றி அவர் பயம். கடந்த காலத்தில் கவலை, நான் தான் அப்படி கஷ்டப்பட்டுட்டேன், எனக்கு அது கிடைக்கல அப்படின்னு அந்த கவலை. இது தான்ப்பா சம்சாரம். இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? சம்சாரத்துக்கு காரணம் என்னவா இருக்கும்? எதுவுமே இல்லைங்கிறதுனால தானே. விருப்பப்படி இல்லாதது தானே காரணம். மன நிறைவு அடையாதது தானே காரணம். எனக்கு என்னவோ மன நிறைவின்மை தான் சம்சாரம்னு நினைக்கிறேன். இந்த மன நிறைவின்மையை செய்வதற்கு தான் அவன் பயப்படுறான், நிறைவடையுமான்னு. இது வரைக்கும் வாழ்ந்துமே நிறைவடையவில்லை என்று கவலைப்படுறான். மன நிறைவு தான் சம்சாரம்னு நினைக்கிறேன். அப்போ மன நிறைவுக்கு என்ன காரணம்? மனம் அளவுடையதுன்னு தெரிஞ்சுக்கல, மனதை நானுன்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறான். நான் என்பது பரமாத்மா, அது அளவற்றது, காலத்தாலும் இடத்தாலும் பொருளாலும் அளவற்றது. அது நிறைவானது, முழுமையானது, பூரணம். அப்படிப்பட்ட தன்னை அளவுடைய ஒரு சரீரமாகவும் அளவுடைய மனமாகவும் அளவுடைய அறிவுடையவாகவும் தன்னை நினைத்து கொண்டிருக்கின்ற அறியாமைதான் இவனுடைய மன நிறைவின்மைக்கு காரணம். மனதை நான் என்று நினைத்து கொண்டிருக்கிறான். மனம் குறைவாக இருந்தால், மனம் நிறைவற்றதால் நான் நிறைவற்றவன்னு சொல்கிறான். ஏன்னா மனதை நான் என்று சொல்லிட்டான். இப்போ மனம் எப்பொழுதுமே நிறைய போகிறதில்லை, அதனால் நானும் எப்போவும் நிறைவடைய மாட்டேன் என்று. இது தாண்டா சம்சாரம். அப்போ நான் என்பதை தெரிஞ்சுக்கணும் இல்லையா? மனம் நீ அல்ல, நீ ஆத்மா என்று தெரிஞ்சுக்கணும். அந்த ஆத்மாவும் கூட உன் உடம்புக்குள்ளே குட்டியோண்டு உள்ளே உட்கார்ந்துருக்கிற குட்டி இல்லைப்பா, அது இந்த பிரம்மம். இந்த சிருஷ்டியை செய்ததே ஒரு காலத்தில், இப்பொழுது சிருஷ்டியை காப்பாற்றிக்கிட்டு இருக்குதே. இந்த சிருஷ்டி முழுக்க உன்னோட உடம்பை சேர்த்து எல்லாத்தையும் உள்ளே கொண்டு போய் மறைச்சிக்க போதே, அந்த பிரம்மம் தாண்டா நீ. ஓ, நான் அளவற்றவன் மட்டும் இல்லை, நான் அளவற்ற பிரம்மம்னு தெரிஞ்சுக்கணும். அப்புறம் உனக்கு சம்சாரம் இருக்கா? அப்புறம் எங்கே சார் சம்சாரம்? எனக்கு எங்கே சார் சம்சாரம் இருக்க போகுது? அளவற்றதுனால, அளவுடையதுனால என் மனக்குறை தானே. நான் மனம் நான் அல்ல, ஆத்மா நான் என்று தெரிந்து கொண்டேன். அதனால் மனக்குறை எனக்கு இல்லை. குறை இருக்கலாம் மனசுக்கு, அது நான் அல்ல.
மனதில் குறை இருந்தால் எனக்கு என்ன கவலை? நான் எதுக்கு பயப்படணும்? எனவே நான் ஆத்மா, அதுவும் சாட்சாத் அந்த பரம்பொருள் என்று அறிந்து கொள்வது தான் ஜீவ பிரம்ம ஐக்கிய ஞானம். இதனால் உன்னுடைய சம்சாரத்துக்கு காரணமாகிய அறியாமை நீங்குது. அறியாமை தான் நாங்கள் நீக்கிறமே தவிர உன்னை பிரம்மமாலாம் ஆக்கலை. நான் உங்களை பெருசாக பிரம்மமாக மாற்றி மேக்கப்லாம் போட்டுட்டு இனிமேல் இவர் பிரம்மம் அப்படின்னு நாங்கள் சர்டிஃபிகேட்லாம் கொடுக்கல. நீ ஏற்கனவே பிரம்மம் தான். அறியாமையினால் மனதை நான் என்று சொல்லி கொண்டிருந்தாய். இப்பொழுது அறிந்த பின் பிரம்மம் நான் என்று சொல்வாய். அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்வாய். இனிமேல் உனக்கு சம்சாரம் இருக்காது. இது தான் பலம் அப்படின்னு இந்த பாஷ்யத்தில் அவர் சொல்கிறார். மூன்றாவதாக சம்பந்த பாஷ்யம் என்று ஒரு கடைசி பகுதியை சொல்கிறார். சம்பந்தம் என்றால் என்ன என்றால் உறவு, தொடர்பு அப்படின்னு அர்த்தம். இந்த இதில் 3 விஷயங்கள் சொல்கிறார் இந்த சம்பந்த பாஷ்யத்தில். இது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு நிறைய பேர் சொல்கிறாங்க. முதல்ல இந்த சம்பந்த பாஷ்யத்தில் இருக்க மைய கருத்து, கர்மகாண்டத்தை போல் ஞானகாண்டமும் பிரமாணமே என்று அவர் சொல்கிறார். நிறைய பேர் நினைக்கிறாங்க வேதம் தான் பிரமாணம். பிரமாணம் என்றால் எனக்கு தெரியாததை தெரிவிக்கின்ற ஒரு அறிவு தரும் சாதனம். தெரிந்ததை எனக்கு சொல்கிறதுக்கு அது பிரமாணம்னு பேரில். என்னுடைய பிரமாணங்கள் என்னுடைய பிரத்யட்சம், என்னுடைய புலன்களால் நேரடியாக பெறுகின்ற நேரடி அறிவு. அதை வைத்துக்கொண்டு சிலதெல்லாம் அனுமானம் பண்ணிக்குவேன். இதெல்லாம் என்னுடைய சொந்தம். யுக்தினால் கூட சிலதெல்லாம் கண்டுபிடிச்சிக்குவேன். என்னுடைய பிரமாணம். இதில் எனக்கு கண்டுபிடிக்க முடியாதது ஏதாவது இருந்ததுன்னா அதை புதுசாக ஒன்று சொல்லிச்சுன்னு சொன்னால் அதை நான் பிரமாணமாக எடுத்துக்குவேன். ஏன்னா அது எனக்கு புதுசாக சொல்லித்தருது. அதன்படி பார்த்தோம்னா வேதம் எனக்கு தெரியாததையெல்லாம் சொல்லிக் கொடுக்கிறது. எனவே வேதம் பிரமாணம். அந்த வேதம் முழுக்க முழுக்க கர்மகாண்டம் தான். நீங்கள் சொல்கிற மாதிரி ஞானகாண்டம்லாம் ஒன்றும் கிடையாது. அப்படி ஒரு ஞானகாண்டம் இருந்ததுன்னா அது பிரமாணமாக நாங்கள் எடுத்துக்க மாட்டோம். அது எங்களுக்கு ஒன்றும் புதுசாக ஒன்றும் எனக்கு சொல்லலை அப்படின்னு அவன் சொல்கிறான். ஏனென்றால் கர்மகாண்டத்தில் எங்களுக்கு தெரியாததெல்லாம் சொல்லி தருது. குழந்தை உனக்கு பிறலைனா கூட குழந்தை உண்டாக்குறது எப்படி? மழை வரனா மழை உண்டாக்குறது எப்படி? சொர்க்கம் ஒன்று இருக்குதுன்னா சொர்க்கத்துக்கு போகிறது எப்படி? பாவ புண்ணியங்கள் இருக்குது. கண்ணுக்கு தெரியாவிட்டாலும் பாவம் என்ன செய்யும், புண்ணியம் என்ன சொன்னால் எனக்கு தெரியாதெல்லாம் சொல்லிக் கொடுக்குது. எந்த கர்மத்தை செய்தால் எந்த பலன் கிடைக்கும் எல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குது. எனவே கர்மகாண்டம் தான் எனக்கு புதிய அறிவை தருகின்றது பிரமாணம். இந்த ஞானகாண்டம் என்னது? என்னென்னவோ இருக்கிறதெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்குது. சூரியன் இருக்கிறது, கடவுள் இருக்கிறார், நீ இருக்கிற, அவர் எப்படி சிருஷ்டி பண்ணார், இதனால் எனக்கு என்ன லாபம் அப்படின்னு அவன் சொல்கிறான். அதை நான் பிரமாணமாக எடுத்துக்க மாட்டேன். ஏதோ பொழுதுபோக்குக்காக நேரம் கடத்துவதற்கு சில தகவல்களை சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்னு அவன் நினைக்கிறான். சங்கர் சொல்கிறாரு, இல்லை, ஞானகாண்டமும் பிரமாணம் தான், உனக்கு தெரியாததை சொல்லித் தருகிறது என்று சொல்கிறார். அதை சொல்லுவார். ரெண்டாவது கருத்து, கர்மகாண்டத்துக்கும் ஞானகாண்டத்துக்கும் சம்பந்தம் உண்டு. ரெண்டுமே பிரமாணம் தான். அந்த பிரமாணம் எதை கொடுக்கும், இந்த பிரமாணம் எதை கொடுக்கும், எதுக்காக 2 பிரமாணங்களை வைத்திருக்கிறது என்று ரெண்டுக்கும் உறவை சொல்லுவார். மூன்றாவது, கர்மகாண்டத்தால் மோட்சம் அடைய முடியாது என்கின்ற ஒன்றையும் ஞானகாண்டத்தால் தான் மோட்சம் அடைய முடியும் என்கின்றதையும் இந்த சம்பந்த பாஷ்யம் நமக்கு விளக்குகிறது. ஒட்டுமொத்தமாக சொல்லப்போனால் வேதத்தின் 2 பெரும் பகுதிகளாகிய கர்மகாண்டம் ஞானகாண்டத்தை பற்றிய முழுமையான அறிவை இந்த சம்பந்த பாஷ்யம் நமக்கு தரும். எதற்கு வேதம் 2 பகுதிகளை கொடுத்திருக்கிறது என்று நாம் புரிந்து கொள்ளப் போகிறோம். கர்மகாண்டத்தை போல் ஞானகாண்டமும் பிரமாணமே என்பதை இப்போ பார்ப்போம். இது பிரமாண விசாரம். பிரமாணம் என்றால் என்ன என்று சொல்லித் தருகின்ற ஒரு முறை. இந்த உயிரினங்கள் எல்லாம் பிராணிகள்னு நம்ம அழைக்கிறோம். ஏன்னா பிராணன் மூச்சு விடுறதுனால பிராணிகள்னு சொல்கிறோம். எதெல்லாம் மூச்சு விடுதோ அதெல்லாம் பிராணிகள். சட்டிப்பானை மூச்சு விடுறதில்ல, ஆனால் செடி கொடியெல்லாம் மூச்சு விடுது, ஆக்சிஜன் விடுதுன்னெலாம் கேள்விப்பட்டிருக்கீங்க. அதனால் அதுக்கு பேர் பிராணிகள். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா பிராணிகளுமே யாருமே சொல்லித்தராமல் சிலதெல்லாம் பெற்றுக்குது. என்னென்ன? இஷ்ட பிராப்தி, அனிஷ்ட நிவர்த்தி. அதாவது இஷ்டம்னா சுகம், இஷ்டமானது எனக்கு சுகம், அது வேண்டும், அது அடையணுங்கிறத யார் சொல்லி தந்து இந்த ஆடு மாடுகளெல்லாம் தன் வாழ்க்கையை ஓட்டுகின்றன? சுகம் வேணும் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியுது, துக்கம் வேண்டான்னு எல்லாருக்கும் தெரியுது. நாய்க்கு தெரியுது, பாம்புக்கு தெரியுது, பல்லிக்கு தெரியுது, கோழிக்கு தெரியுது, பூச்சி பொட்டுகளுக்கும் தெரியுது. சுகமாக இருக்கணும்னு தெரியுது, துக்கம் வேண்டான்னு தெரியுது.
இது வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்குமா? இது சொல்லிக் கொடுத்து எனக்கு என்ன ஆக போகுது? எல்லா பிராணிகளுக்குமே இஷ்டப்பிராப்தியும் அனிஷ்ட நிவர்த்தியும், அனிஷ்டம்னா இஷ்டப்படாதது, அது நிலக்கவும் பார்க்கின்றன. சரி, மனிதன் தான் சாதனங்களை பயன்படுத்துகிறான், வேறு எதுவுமே சாதனங்களை பயன்படுத்துறதில்லை. வேதம் நான் சாதனம் தருகிறேன் என்று முன் வருகிறது. அதனால் அது பிரமாணம் அப்படின்னு புரிஞ்சுக்கணும். மீதி எல்லாம் இஷ்டப்பிராப்தியை அனிஷ்ட நிவர்த்தியையுமே நாம் யாரும் சொல்லிக் கொடுக்க வேண்டியதில்லை. ஆனால் மனிதன் இந்த இஷ்டப்பிராப்திக்கு சில சாதனங்களை தேடுறான். மிருகங்களை சாதனை தேடுறதில்லை. அனிஷ்ட நிவர்த்திக்கும் சாதனங்களை தேடலை, தப்பிச்சு ஓட பார்க்கும், அவ்வளோதான். இஷ்டமாக இருந்தால் அது நாடி போகும், துன்பம் வந்ததுன்னா அது விலகும். ஆனால் மனிதன் என்ன இருப்பான்? உட்கார்ந்த இடத்துல இருப்பான், இஷ்டத்தை கொண்டு வருவான் ஒரு சாதனத்தை பயன்படுத்தி. ஆமாம், இங்கே செல்ஃபோனில் டச் பண்ணோம்னா சாப்பாடு வீட்டுக்கே வரும். அவனுக்கு ஒரு சாதனம் இருக்குது. சில பொருள் போகணும், இந்த வீட்டில் இருக்கிற பழைய சட்டிப்பட்டு சாமான்லாம் விற்கணுமா, அந்த அப்ளிகேஷனை போட்டான்னா அதெல்லாம் யாரோ வாங்கிட்டு போயிடுவான். அனிஷ்ட நிவர்த்தியும் பண்ணுறான். அதுக்கு ஒரு சாதனம் அவங்ககிட்ட இருக்குது. அதனால் மனிதன் இந்த இஷ்ட பிராப்திக்கும் அனிஷ்ட நிவர்த்திக்கும் சாதனங்களை பயன்படுத்துகிறான். ஆனால் பிராணிகள் அதை பயன்படுத்துவதில்லை. சரிப்பா, அதனால் என்ன இப்போ? அதனால் மனிதா, உனக்கு செல்ஃபோன் அப்ளிகேஷன் மாதிரி நானும் என்கிட்ட சில சாதனங்களை வச்சுருக்கிறேன். நீ அதை பயன்படுத்தினா உனக்கு செல்ஃபோன் மூலம் கிடைக்காததெல்லாம் கூட நான் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லுது. எனவே வேதம் பிரமாணம்தான். வேதம் நான் உனக்கு சாதனங்களை தருகிறேன். என்கிட்ட சில அப்ளிகேஷன்ஸ் இருக்குது, ஒரு 400 வகையான யஜ்ஞங்கள் இருக்கிறது, உபாசனைகள் நிறைய இருக்குது. இதெல்லாம் செய்தினா நீ செல்ஃபோன் மூலம் வாங்கிறத விட பல மடங்கு அதிகமான நன்மைகளெல்லாம் நான் உனக்கு சாதனத்தை தருகிறேன். சாதனத்தை நமக்கு தருகிறது. தனது பிரத்யட்ச அனுமான பிரமாணங்களால் மனிதன் சுகத்தை மிகுத்து துக்கத்தை தவிர்த்து கொள்கிறான். இவன் செய்துகிறான். தன்னுடைய புத்தியினாய் கொண்டு சுகத்தை அதிகப்படுத்துறதுக்கு வீடு வாசல்களை மனைவிகளெல்லாம் உண்டாக்கிக்கிறான். பாதுகாப்புக்கு இதெல்லாம் செய்து கொள்கிறான். துக்கத்தை போக்கிக் கொள்வதற்கும் வீட்டுக்கு போட்டு வாங்குகிறான், அலாம் வச்சுக்கிறான், அல்லது சிசிடிவி வச்சுக்கிறாங்க, போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. இது எல்லாமே தன்னுடைய சுய புத்தியை கொண்டு தன்னுடைய அனுமான பிரமாணங்கள் பிரத்யட்ச பிரமாணங்களை வச்சு அவன் செய்து கொள்கிறான். ஆனால் வேதம் இதுக்கு மேலே என்ன செய்ய போகுது? பிரமாணம்னு சொன்னாலே அது அபாதிதமாக இருக்கணும், அபூர்வமாக இருக்கும், பலத்துவமாக இருக்கணும்னு நமக்கு சொல்லியிருக்கிறோம். என்னன்னு பார்ப்போம். உனக்கு தெரிந்ததையே தெரிஞ்சது சொல்லிச்சுன்னா அது பிரமாணமாக எடுத்துக்க முடியாது. கண் நிறங்களெல்லாம் காட்டி கொடுக்குது, காதும் நிறங்களை காட்டி கொடுத்தாக்கா கண்ணை நம்ம பிரமாணம்னு சொல்ல மாட்டோம். காது சவுண்டை மட்டும் காட்டும், நிறத்தை காட்டாது. ஆனால் கண் மூலம் நீங்கள் சவுண்டை கண்டுபிடிக்க முடியாது. அது காது தனி பிரமாணம், கண் தனி பிரமாணம். தனி பிரமாணம் அதுக்கு ஒரு அந்தஸ்து இருக்குது. நிறத்தறிவுனா கண்ணை தான் பயன்படுத்தணும்பா, காதெல்லாம் பயன்படுத்த முடியாது. நிறம் சம்பந்தமான அறிவுக்கு கண்ணு தான் வேணும், சப்தம் சம்பந்தமான அறிவுக்கு காது வேணும். அதனால் இதெல்லாம் தனித்தனி பிரமாணங்கள். அதனால் அது அபூர்வம். ஒன்று தருவதை இன்னொன்று தந்ததுன்னா அது பிரமாணம் எடுத்துக்க முடியாது. ஒவ்வொரு பிரமாணமும் ஒரு தனிப்பட்ட அறிவை ஒன்று கொடுக்கணும், ஒரு ஸ்பெஷல். அது அபூர்வம்னு பேர். அபாதிதம், அதை இன்னொரு பிரமாணம் தப்புன்னு சொல்லக்கூடாது. கண்ணு பார்த்தது பச்சை, காது சப்தம் சொல்லி இது சப்தமே போட மாட்டேன்து அதனால் பச்சை கிடையாதுன்னு அவர் சொன்னால் நீ சும்மா இரு. கண்ணு சொல்கிறது நிறம், அதை சொல்கிறதுக்கு நீ யார்? நிறத்தை பற்றி சொல்வதற்கு கண்ணு தான், அது சொல்வதை கண்ணு தான் அது நீக்க முடியுமே தவிர காது நீக்க முடியாது. கண்ணால் இன்னொரு கண் வச்சுக்கிட்டு கண்ணாடி போட்ட பிறகு ஓ தப்பாக பார்த்துட்டேன் சார், பச்சை இல்லை மஞ்சள் தான் அப்படின்னு நீ சொல்லலாம். அது கண்ணு தான் கண்ணை அபாதிதம் பண்ணுமே தவிர இன்னொரு பிரமாணம் கண்ணை செய்ய முடியாது. இப்போ எந்த பிரமாணம் அபாதிதமோ இன்னொரு பிரமாணத்தால் அழிக்க முடியாதோ அந்த பிரமாணம் அபாதிதம், பாதிதம் செய்ய முடியாது. அபூர்வம், மற்ற பிரமாணங்கள் தராத புது விஷயத்தை கொடுக்கணும், அதனால் அது அபூர்வம். அது பலனுடையதாக இருக்கணும். பிரயோஜனம் இல்லாத ஒன்று சொன்னோம்னா அது அறிவுன்னு நம்ம எடுத்துக்க மாட்டோம். காக்காவுக்கு பல் இருக்குதா இல்லையா? இந்த நூலை படித்து பாருங்கள், உங்களுக்கு காக்காவுக்கு பல் இருக்கிறதா என்ற உண்மை உங்களுக்கு தெரிந்துவிடும். அந்த நூல் யார் வாங்குவாங்க? காக்காவுக்கு பல் இருந்தானா எல்லா விட்டால் நமக்கு என்ன? அவன் சொல்கிறான் சொர்க்கத்தில் இருக்கின்ற காக்காக்களுக்கு பல் உண்டு, இங்கே இருப்பதற்கு இல்லை அப்படின்னு. அதை போய் எப்போ வெரிஃபை பண்ண முடியுமா? இந்த மாதிரியான அறிவெல்லாம் நமக்கு பயனில்லை. அப்போ பிரமாணம் என்று சொல்லக்கூடிய ஒன்று, வேதம் பிரமாணம் என்றால் அது அபாதிதமாக இருக்கணும். என்னுடைய சொந்த பிரத்யட்சம் அனுமானம் போன்ற பிரமாணங்களால் அழிக்க முடியாததாக இருக்கணும், மறுக்க முடியாததாக இருக்கணும்.
சில நேரங்களிலே வேதம் சொல்லுவது நம்முடைய அனுமானத்திற்கும் பிரத்யட்சத்துக்கும் நம்முடைய யூகத்துக்கும் முரணாக இருக்கலாம். அது எப்படி நான் ஒத்துக்கிறதுன்னு நினைக்கலாம். இருந்தாலும் அது சொல்வதை இந்த பிரமாணங்கள் அழிக்க முடியாது. ரெண்டாவது, உனக்கு தெரியாததான் அது சொல்லுது, உனக்கு தெரிஞ்சதே அது சொல்கிறதில்ல. அதனால் அது அபூர்வம். உனக்கு பயனுள்ளதை தருகிறது, நல்ல நல்ல சாதனங்களை கொடுக்கறதுனால அது பலத்துவம். அபாதிதம், அபூர்வம், பலத்துவம் மூன்றும் தான் ஒரு பிரமாணத்திற்கு உரிய லட்சணங்கள். அவன் சொல்கிறான், எனவே கர்மகாண்டம் மட்டும்தான் அபாதிதம், அபூர்வம், பலத்துவம் உடையது. ஞானகாண்டம் அபாதிதமும் இல்லை, அபூர்வமும் இல்லை, பலத்துவமும் இல்லை, ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அது புதுசாக ஒன்றும் சொல்லலை. அது இன்னொரு பிரமாணம், உன்னுடைய சொந்த பிரமாணமே அது மறுத்துடும். இன்னும் நீயும் கடவுளை ஒன்றுன்னு அது சொல்லுது. உன்னுடைய அனுமானமே தெரியுது, பள்ளி நிற்குது. அவர் எங்கேயோ நான் எங்கேயோ, அவர் படைத்தவர் நான் படைக்கப்பட்டவன், அபாதிதமாகி போச்சா? அப்புறம் கடவுள் வேறு நான் வேறு எனக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்குது. அதையே அவர் சொல்ல வந்ததுன்னா அப்போ அபூர்வமும் கிடையாது. ரெண்டு ஒன்றுன்னு சொன்னாலும் எனக்கு அது ஒரு பலனும் கிடையாது. எனக்கு அதனால் என்ன பலன்? ஒருவேளை நான் கடவுளாக இருந்தால் என்ன, எனக்கு அதனால் பலனும் கிடையாது, அது நடக்கவும் நடக்காது என்பதனால ஞானகாண்டம் அபாதிதம், அபூர்வம், பலத்தும் கிடையாதுன்னு ஒருத்தன் வாதிடுறான். இப்போ சங்கரர் இல்லைப்பா, அது பிரமாணம் தான், கர்மகாண்டம் போலே அது பிரமாணம் என்று நமக்கு நிரூபிப்பார். அதற்கு முன்னாடி இந்த வேதத்தில் இருக்கக்கூடிய சில சொற்களை நம்ம பயன்படுத்துவோம். வேதம் ரெண்டு விதமான வாக்கியங்களை பயன்படுத்துது. வாக்கியம்னா சொற்தொடர். ஒன்று கர்ம போதக வாக்கியம், இன்னொன்று சித்த போதக வாக்கியம். சார் இதெல்லாம் ஒன்றுமே புரியல நீங்கள் சொல்கிறது. ரொம்ப சாதாரணமாக புரிஞ்சுக்கலாம். கர்ம போதகம் என்றால் செயலை சொல்லித்தரும் வாக்கியங்கள். சித்த போதக வாக்கியம் என்றால் உன்னிடம் இருப்பதை சொல்லிக் கொடுக்கும் வாக்கியம். செயலை சொல்லிக் கொடுக்குற வாக்கியம் ஒன்று, இன்னொன்று உங்ககிட்ட இருக்கிறத ஒன்றை உனக்கு காட்டி கொடுக்குற வாக்கியம். இது பேர் சித்த என்றால் ஏற்கனவே இருப்பது, சித்தி என்றால் அடைந்து விட்டது. அடைந்ததை சொல்லிக் கொடுப்பது சித்த போதகம். கர்ம போதகம் இனிமேல் இல்லாததை, உன்னிடம் இல்லாததை, அடைய வேண்டியதை செயல் செய்து பெறுவது எப்படி என்று சொல்லிக் கொடுக்கிறது ஒன்று. அப்போ ரெண்டுக்கும் ரெண்டு விதமான வாக்கியமும் வேதத்தில் இருக்கிறது. ஒன்று நீ உன்னிடம் அடைந்ததை சொல்லித் தருவது, இன்னொன்று நீ அடைய வேண்டியதை சொல்லித் தருவது. அப்படிங்களா? அப்போ அடைய வேண்டியதை சொல்லித் தருவது கர்ம போதகம், என்னிடம் ஏற்கனவே இருப்பதை எனக்கு காட்டி கொடுப்பது சித்த போதகம். நன்றாக புரிகிறது. உதாரணம் சொல்கிறேன். கர்ம போதகம், தண்ணீர் கொண்டு வா என்று சொல்கிறார். அப்போது அந்த நீ சொன்ன உடனே அந்த கர்மத்தை கேட்டவன் என்ன சொல்கிறான்? தண்ணீர் கொண்டாந்து கொடுக்கணும், தாகம் நீங்குதா இல்லையா? அப்போது ஒரு பலன் தருது இல்லையா? அதனால் அது இனிமேல் உங்ககிட்ட தண்ணி இல்லை, கொண்டு வந்து கொடுத்தா தண்ணி உனக்கு இருக்கும், தாகம் தீரும். அதனால் இல்லாததை கொண்டு வந்து சேர்ப்பதனால அந்த வாக்கியத்தை சொல்லுது. இப்போது ஒரு கர்மகாண்டத்தில் ஒன்று இருக்குது, இந்த செய்து நீ சொர்க்கத்துக்கு போ, ஜோதிஷ்டோமா என்கின்ற யஜ்ஞத்தை செய்தினால் உயர்ந்த இடத்தில் சொர்க்கத்துக்கு செல்வாய் அப்படின்ட்டு சொல்லுது. அப்போ அதை நீ செய்து பார்த்தோம்னா அதை நீ போய் அடைஞ்சிடலாம். உன்னிடம் இப்பொழுது சொர்க்கம் இல்லை, நீ இந்த பூமியில் நரகத்தில் இருக்கிற, நீ இந்த காரியத்தை செய்துட்டினா நீ அங்கே போயிடுவ. அப்படிங்கிறதுனால அது கர்ம போதக வாக்கியம். இதை செய்து இதை அடையும். சித்த போதக வாக்கியம் என்ன? இதை புரிந்து கொண்டு தலையை மட்டும் ஆட்டு, அவ்வளோதான் செய்ய முடியும். இதை நீ செய்யணும். இங்கே சித்த போதகத்தை என்ன சொல்லணும்? அப்படிங்களா, ஓஹோ அப்படின்னு தலையை மட்டும் ஆட்டலாம். இதில் ஒன்று நீ அடைய மாட்ட, புரிஞ்சுக்குவ, அவ்வளோதான். சரி, கர்ம போதக வாக்கியம் தண்ணீர் கொண்டு வா, தெரிஞ்சுக்கிட்டீங்க. இப்போ நான் சொல்கிறேன், தண்ணீர் என்பது என்ன தெரியுமா? 2 ஹைட்ரஜன் அணுக்களும் 1 ஆக்சிஜன் அனைத்தும் இணைந்தால் ஏற்படுகின்ற மூலக்கூறுக்கு தண்ணீர் என்று பெயர். தண்ணி தாக எடுக்கிறது கொண்டு வான்னா அதை பற்றி விளக்கிக்கிட்டு இருக்கிறியே அப்படின்றார். இல்லைப்பா, தண்ணீர் இப்படிப்பட்டது என்று அறிந்து கொள்வது சித்த போதக வாக்கியம். இப்போ சொல்லுங்கள், வேதத்தில் கர்ம போதக வாக்கியம் நல்லதா, சித்த போதக வாக்கியம் நல்லதா? இவன் தண்ணி தாகத்தில் இருக்கிறான், அந்த கர்ம போதக வாக்கியத்தினால தண்ணி தாகம் போகும். ஆனால் இவனுக்கு தண்ணியை பற்றி ஆராய்ச்சி பண்ணிட்டு விளக்கிக்கிட்டு இருக்கிறான். இதை மாதிரி வேதமும் பாவம், புண்ணியம், தர்மம், அதர்மம், சொர்க்கம், பிறப்பு, இறப்பு, சிருஷ்டி, எப்படி கடவுள் இதெல்லாம் சிருஷ்டி பண்ணார், பஞ்சபூதங்களை உண்டாக்கினார், சூக்ஷ்ம பூதங்கள், ஸ்தூல பூஜங்கள், பஞ்சீகரணங்கள்,
மனம் எப்படி இருக்கும், புத்தி எப்படி இருக்கும், அகங்காரம் எப்படி இருக்கும், இதெல்லாம் எனக்கு சொல்லிக் கொடுக்குறேன். இதெல்லாம் யாருக்கு? எனக்கு தண்ணி தாகத்துக்கு ஏதாவது கொடு அப்படின்னு கேட்குறான். அதனால் அவன் சொல்கிறது நியாயம்தான். அதனால் கர்மகாண்டத்தில் இருக்கின்ற கர்மபோத வாக்கியங்கள் தான் எனக்கு பிரமாணம். அதுதான் அபாதிதான், அபூர்வம், பலத்துவம். இந்த ஞானகாண்டத்தெல்லாம் எனக்கு தெரியுதோ தெரியலையோ அதனால ஒரு பலனும் இல்லை. அந்த பொருள் உண்மையான என்னால் கண்டுபிடிக்க முடியாது. அது புதுசும் இல்லை. சிருஷ்டியை சொல்கிறதுக்கு சயின்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க. எனக்கு எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு அவன் சொல்கிறான். இப்போது நம்முடைய சங்கரனுடைய நோக்கம் இல்லை, அதை விட இதுதான் அதிக பிரமாணம் முடியாது. கர்மகாண்டத்துக்கு எவ்வளவு பிரமாணம் இருக்கிறதோ, உண்மைத்தன்மை இருக்கிறதோ, அந்த அளவுக்கு அதை விட அதிக பலனை தரக்கூடியது, பிரமாணத்துவம் உடையது இந்த சித்தபோத வாக்கியங்களாகிய இந்த ஞானகாண்ட பகுதிகள் என்று அவர் சொல்ல போகிறார். உன்னை கர்மபோதகம் கர்மத்தில் ஈடுபடுத்துகிறது. புரிஞ்சுக்கிட்டீங்களா? நீ தண்ணி கொண்டு வா, தண்ணீர் சேர்ந்து விவசாயம் பண்ணு, தொழில் செய்யி, இப்படியெல்லாம் சொல்லி இந்த யஜ்ஞம் பண்ணு, இந்த வேள்வியை பண்ணு, இந்த ஜபத்தை பண்ணு, இந்த கோயிலுக்கு போ, இந்த பரிகாரம் போ, இன்னும் எல்லாம் சொல்லுது. உன்னை கர்மத்தில் ஈடுபடுத்துது. ஆனால் சித்த போதகம் உன்னை எதை செய்ய சொல்லுதா? ஒன்றும் செய்ய சொல்ல. அமைதியாக உட்காந்து கண்ணை மூடிட்டு சொல்கிறத கேள். புரிஞ்சிடுச்சுன்னா தலையாட்டு, புரியலன்னா மறுபடியும் வேறு மாதிரி தலையாட்டு, இப்படி தான் சொல்லுது. சித்த போதகம் தலையை மட்டும் ஆட்ட விசிக்கிறது. அங்கே நீ கர்மமே செய்யலை. ஒன்று கர்மம் செய்கிறது, இன்னொன்று கர்மத்தை செய்ய வேண்டாம் என்று சொல்கிறது. இந்த சித்த போதக வாய்த்தால் எந்த பிரயோஜனமும் இல்லை. உதாரணமாக அவர் சொல்கிறான், கிளினிக்கல் டெஸ்ட் ரிசல்ட்டு. டாக்டர் உங்களுடைய சளியை டெஸ்ட் பண்ணி பார்த்து டேட்டா கொடுக்குறார். இதில் பாக்டீரியா இல்லை, இதில் அது இல்லை, இது இல்லைன்னு சொல்கிறார். யூரின் டெஸ்ட் பண்ணி கொடுக்குறார். யூரினில் உனக்கு யூரிக் ஆசிட் நார்மலாக இருக்கிறது, கிரியாட்டினின் நார்மலாக இருக்கிறது. அப்புறம் பிளட்டை டெஸ்ட் பண்ணிவிட்டு கொலஸ்ட்ரால் இதெல்லாம் சொல்கிறார். நோயை கண்டுபிடிக்கிறதுக்கு வேண்டிய சிடி ஸ்கேன்லாம் கொடுக்குறாங்க. இதனால் நோய் நல்லாயிடுமா? அது சித்த போதக வாக்கியம். அப்பா, உனக்கு நோய் வந்திருக்கிறது, இந்த நோய் எதனால் ஏற்பட்டிருக்கிறது, இந்த படத்தை பாரு, நீ எக்ஸ்ரேயில் உன் மார்பில் நிறைய சளி இருக்குதா அப்படின்னு சொல்கிறார். சித்த போதக வாக்கியம். தலை ஆட்டிக்கிட்டே இருக்கிறான். என்ன பிரயோஜனம்? அதுக்கு பதிலாக அவர் மருந்து சீட்டு கொடுத்து இதை வாங்கி சாப்பிடுன்னு சொன்னார்னா கர்மபோதக வாக்கியம். அதனால் எனக்கு நோய் போகுது. எனவே கர்மகாண்டம் செய்யாதே என்ற விதி வாக்கியங்களை உடையது. இதை செய்தால் நல்லது, இதை செய்தால் கெட்டது என்று செய்யக்கூடாததையும் நமக்கு காட்டி கொடுக்குது. ஆனால் நிஷேத வாக்கியமும் இருக்கிறது. இப்போ விதி வாக்கியம் நிஷேத வாக்கியம் உடையது கர்மகாண்டம். அதனால் எனக்கு பலன். கர்மகாண்டம் முழுவதுமே கர்மபோதகமா அப்படின்னு சங்கர் கேட்குறாரு. என்னவோ கர்மகாண்டம் வசதின்னு சொல்கிறீங்க. கர்மகாண்டத்தில் இருக்கிறதெல்லாம் பிரமாணம், ஞானகாண்டத்தில் இருக்கிறது இந்த உபனிஷத்து வேதாந்தம் எல்லாம் பிரமாணமே இல்லை. அது பேச்சுக்கு சும்மா சொல்லப்பட்டதுன்னு சொல்கிறீங்க. கர்மகாண்டத்தில் மட்டும் எல்லாமே உனக்கு செய்யின்னு செய்யாதேன்னு விதி வாக்கியமும் நிஷேத வாக்கியம் தான் இருக்குதா? இல்லை. அங்கும் கூட சில விளக்கங்கள்லாம் இருக்குது. சித்தபோத வாக்கியம் அங்கேயும் இருக்கிறது. எனவே அதை நீ பிரமாணம்னு எடுத்துக்கிறல்ல, அப்போ இதையும் பிரமாணமாக எடுத்துக்க. எனவே மொத்த வேதமும் பிரமாணமே. அது எப்படி சார் சித்த போதக வாக்கியம் இருக்குதுன்னு சொல்கிறீங்க? ஆமாம், சொர்க்கத்தை பற்றி விளக்கம் அங்கே இருக்கிறது. அதை விளக்குனால் உனக்கு என்ன பிரயன்? நீ அங்கே போக முடியுமா? போகிறதுக்கு கர்மம் செய்கிற, ஆனால் விளக்கம் எதுக்கு தருது? தந்தால் தானே சார் நான் போக முடியும். சரி, அது பரவாயில்ல. அங்கே சொல்கிறாங்க, நீ தட்சணையாக வெள்ளியை மட்டும் அந்த குருக்களுக்கு கொடுத்துடாத. கொடுத்தா என்ன ஆகும்? நீ அழுது சாவ. ஏனென்றால் வெள்ளியை தட்சணையாக கொடுத்தோம்னு சொன்னால் ருத்தன் கோச்சிக்குவான். அவனுடைய அழுது கண்ணீர் தான் பூமியில் வெள்ளியாக மாறிது. அதனால் வெள்ளியை நீ கொடுத்தினா நீயும் அழுவ, அந்த பண்டிட்டும் அழுவார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால் உனக்கு எதாவது லாபம் இருக்குதா? அது சித்தபோதக வாக்கியம் தானே, ஒரு உண்மையை தானே சொல்லுது. என்ன பண்ண போகிற? சரி, இதாவது பரவாயில்ல, வெள்ளி கொடுக்க வேண்டாங்க நிஷேத வாக்கியம்னு எடுத்துக்குவேன். நான் இன்னொன்று சொல்கிறேன். யூபம் என்கின்ற ஒரு குச்சி இருக்குது. அதை நடுவாங்க யாகம் செய்வதற்கு முன்னாடி. அது எண்கோண பட்டையாக இருக்கும், கருந்தேக்கினால் செய்யப்பட்டிருக்கும். அது பளபளப்பாக ஆதித்யன் போல் இருக்கும் என்று அதெல்லாம் வர்ணிக்குது. இதெல்லாம் எதுக்கு? அந்த குச்சியை நட வேண்டியது தானே. நீ எதுக்கு அந்த வர்ணத்தில் சொல்கிற? அப்போ சித்தபோதம் வாக்கியது தலையை மட்டும் ஆட்டிகிட்டு இருக்கிறல்ல, அதை நீ பிரமாணம்னு எடுத்துக்கிறல்ல. அதனால் வேதத்தை நீ மரியாதை பிரமாணம்னு எடுத்துக்கிட்டோம்னா அது சொல்கிற எல்லா மந்திரத்தையும் நீ சமமாக மதிக்கணும்.
எனவே ஞான காண்டத்தில் இருக்கின்ற மந்திரங்களும் நீ சமமாக மதித்து பிரமாணம் எடுத்துக்கொள்ள வேண்டும். மொத்த வேதமும் பிரமாணமே என்று நீ புரிந்துக்க. உதாரணமாக சொர்க்க வர்ணனை, சொர்க்கம் எப்படிங்கிறது வர்ணனை செய்கிறாங்க. நம்ம கூட பார்த்தோம் சாந்தோக்கிய உபநிஷத்தில். அங்கே நியம் ரம் அப்படின்னு சொல்லக்கூடிய பெரிய சமுத்திரம் இருக்கிறது, அங்கே அமிர்தம் ஊறுகின்ற ஆறுகள் இருக்கிறது, பெரிய விருட்சம் இருக்கிறது, அங்கே தங்க மாளிகை இருக்கிறதெல்லாம் அங்கே சொல்லப்பட்டிருக்குது. இதெல்லாம் சொர்க்க வர்ணனை. இறந்த பின் 2 பாதையில் போகிறான், ஒருத்தன் சுக்ல பாதை, ஒருத்தன் கிருஷ்ண பாதை என்று சொல்கிறாங்க. அர்ச்சிஸ் மார்க்கம், தூம மார்க்கம் என்று சொல்கிறாங்க. பித்ரு மார்க்கம், தேவ மார்க்கம் என்று சொல்கிறாங்க. இதெல்லாம் உனக்கு எதுக்கப்பா? அந்த போகிற டிராஃபிக்லாம் எங்கெல்லாம் யார் நிற்பாங்க, யார் ஒன்றா கூட்டிகிட்டு போய் எங்கே கொண்டு போய் விடுவாங்கலாம் சொல்லப்படுகிறது. மறுஜன்மத்தை பற்றி சொல்லுது. அத யோனியில் எப்படி போவ, உத்தர யோனியில் எப்படி போவ, பூமிக்கு யார் வருவாங்க, இதெல்லாம் கர்ம போதகமா? ஒன்று செய்யன்னு ஏதாவது சொல்லுதா? இல்லையே. சித்த போதகம் தானே, வெறும் தலைதான் நாட்ட சொல்லுது. அதெல்லாம் நீ வேதத்துக்கு முக்கியமானது அப்படின்னு மரியாதை கொடுக்குறல. கர்மகாண்டத்தில் உள்ள இவை பிரமாணம் ஆகாதா? ஆகுமென்றால் ஞான காண்டத்தில் இருக்கிற சித்த வாக்கியமும் பிரமாணமே என்று சொல்கிறார். எனவே சித்த போதக வாக்கியங்களும் பிரமாணமே என்று சங்கரர் நிறுவுகிறார். கர்மகாண்டத்திற்கும் ஞான காண்டத்திற்கும் ஒரு சம்பந்தம் உண்டு என்று சொல்கிறார். இந்த பாஷ்யம் மிக முக்கியம் என்று பண்டிதர்கள் கருதுகிறார்கள். அப்போ வேதத்தில் இருக்க கர்மகாண்டிகளுக்கும் அதே வேதம் ஞான காண்டத்தையும் சித்த போதகத்தையும் சொல்லுது. ஏதோ ஒரு தொடர்பு இருக்கிறது, அந்த தொடர்பை நீ புரிஞ்சுக்கிட்டுன்னு சண்டை போட மாட்டேன் அப்படின்னு சொல்கிறார். இந்த பாஷ்யம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த கர்மகாண்டத்தை சங்கரர் குறைத்து பேசவில்லை, ஞான காண்டத்தை உயர்த்தியும் பேசவில்லை. இரண்டுக்கும் ஒரு தொடர்பு இருக்கிறது. கர்மகாண்டம் ஒரு முதல் படி என்றால் ஞானகாண்டம் முடிவு கடைசி படி என்று சொல்கிறார். நீ அடைய வேண்டிய இடம் ஞானகாண்டம், அதற்கு செல்ல வேண்டிய முதல் பாதை கர்மகாண்டம். கர்மகாண்டத்தின் வழியாக ஞானகாண்டத்தை சென்று நீ புருஷார்த்தம் என்று சொல்லக்கூடிய வீடு பெற்றை நீ அடைவாய். இருப்பதிலேயே பெரிய லாபம், பெரிய பலன் உன்னுடைய மோட்சம்தான். அந்த மோட்சத்திற்கு ஞானகாண்டம் தான் படிக்கு. அந்த படி அடைவதற்கு முன்னாடி கர்மகாண்டம் தேவைப்படுவதனால வேதம் ரெண்டும் நமக்கு தருகிறது. ரெண்டையும் நாம் சமமாக 2 கண்களாக பார்க்க வேண்டும். ரெண்டுக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்றவர் சொல்கிறார். இந்த கர்மகாண்டம் முதல்ல உன் சம்சாரத்தை பலப்படுத்தும். உங்ககிட்ட இருக்கக்கூடிய வேண்டும் வேண்டும் என்கிறது தேடிக்கிட்டு இருக்கிற இந்த ஆசையை அது தூண்டிவிடும். அது என்னென்ன ஆசையை தூண்டுது? அஸ்வமேத யாகம் செய்தினா, அஸ்வமேத யாகத்தை நம்ம இனி அடுத்து வர மதுகாண்டத்தில் நம்ம பார்ப்போம். அங்கே ஒரு ராஜா, ஒரு சாம்ராட், ஒரு சத்திரியன் வெள்ளை குதிரையை நாடு முழுக்க சுற்றவிட்டு அதுக்கப்புறம் யஜ்ஞம் செய்து ஒரு சாம்ராட்டாக ஆகிறான். அது கேட்டவுடனே சின்ன சின்ன ராஜாங்களுக்கெல்லாம் ஒரு ஆசை வரும், நாம் அந்த வேதத்தை அதை செய்யலான்னு. சிலர் சொல்லும், இந்த 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 இதை நீ செய்தினா உனக்கு புதையல் கிடைக்கும், இதை செய்தினா இந்த பேய் பிசாதில் விரட்டிடலாம், இங்கே பண்ணினா இந்த கந்தர்வனுடைய சக்தியெல்லாம் உனக்கு வந்துடும், நீ கந்தர்வனை போல நீ பாடலாம், கண்ணுக்கு தெரியாமல் மறையலாம், அதிகமாக இன்பத்திலே நீ ஈடுபடலாம் என்றெல்லாம் சில மந்திரங்கள்லாம் சொல்லி வைக்குது. படிப்பு நிறைய வரும், இதை பார்த்தா ஞாபக சக்தி அதிகமாகும்னு சொல்லுது. இதெல்லாம் பார்க்கும் பொழுது நம்ம ஏற்கனவே இருக்கின்ற ஆசையை தூண்டி விடுவதாக இருப்பதனால் ஆரம்பத்தில் கர்மகாண்டம் நமக்கு சம்சாரத்தை பலப்படுத்தும், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக பலவீனப்படுத்தும். சொல்லும், இதை நீ செய்கிறத விட இங்கே போகிறது தான் பெட்டரு, இங்கே போனீன்னா திரும்பி வரணும், இங்கே போனீங்கன்னா இதை இழக்க நேரிடும், இதனால் இது கிடைக்கும் என்று பயமுறுத்தி கொஞ்சம் கொஞ்சமாக அதில் இருக்கின்ற ஆசையை அது நீக்கும். ஆசை விட்டு பரவனுக்கு இதெல்லாம் ஆசைப்படக்கூடாதுப்பான்னு சொன்னால் நம்மக்கிட்டே வரமாட்டான், யாரும் நம்மக்கிட்ட ஸ்கூலுக்கே வரமாட்டான். சில பேர் அப்படி தான். ஒரு டீச்சர் பாட்னி படிக்க வரவங்கெல்லாம், எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க, நானே அது படிச்சுட்டு வேலை வெட்டி இல்லாமல் இந்த வாத்தியாராக வந்துட்டு கம்மி சம்பளத்துக்கு இருக்கிறேன், நீங்கள் எடுக்கடா இந்த பாடத்தை வந்தீங்கன்னு ஸ்டூடெண்ட்டுக்கே அவர் சொல்கிறார். அப்படி சொல்லக்கூடாது இல்லையா, பலவீனப்படுத்தக்கூடாது. ஆரம்பத்தில் அவனுக்கு இந்த படிப்பும் உனக்கு உயர்ந்து செய்து இதெல்லாம் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அப்புறம் அவன் கண்டுபிடிச்சி இந்த படிப்போட மேலான படிப்பு வேறு ஒன்று இருக்குதுன்னு அவன் படிக்க போகட்டும். என்ஜினியரிங் படிக்கிறதா இருந்தாலும் டாக்டர் படிக்கிறதா இருந்தாலும் ஆரம்பத்தில் அவங்கள சம்சாரத்தை பலப்படுத்தணும். இதனால் இந்த பலன் இருக்குது, இந்த பலன் இருக்குது, படிங்க படிங்க படிங்க. அவனே கண்டுபிடிப்பான் இந்த படிப்பில் ஒரு பிரயோஜனம் இல்லை, நம்ம படிக்க வேண்டிய படிப்பு வேறுன்னு வேறு இடத்துக்கு போவான். அப்படி போகணும்னா அவனுக்கு முதல்ல இந்த படிப்பை அவனுக்கு துவங்கி வைக்க வேண்டும். எனவே கர்மகாண்டம் மனிதனுடைய சம்சார புத்தியை பலப்படுத்துகிறது. படிப்படியாக
உபாசனை என்ற பகுதியில் வரும் பொழுது, அவன் ஓய்வூதியம் பெற்று உபாசனை என்ற மெடிடேஷனுக்கு போகும் பொழுது இந்த கர்ம பந்தத்திலிருந்து விடுவிக்கின்ற முறையை அது சொல்லிக் கொடுக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சம்சாரத்தில் இருக்கின்ற உலக இன்பங்களின் மீது இருக்கின்ற வைராகியத்தை அது பலப்படுத்தி கொடுக்கும். பற்றின்மையும் மோட்ச இச்சையும் கர்மகாண்டம் தான் உண்டாகும். கர்மகாண்டத்தில் பலகாலம் அக்னிஹோத்திரமும் காயத்ரி மந்திரமும் உபாசனைகளிலும் பல எல்லா விதமான தான தப கர்மங்களை செய்து கொண்டிருந்தவனுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக உலகத்தின் மீது பற்று போயிடும். பற்று விட ஆரம்பிப்பான். பற்று விட்டு ஆரம்பித்த உடனே அது கர்மம் செய்ய செய்ய கர்ம யோகத்தில் நுழைவான். இறைவனை பற்றி நல்லா தெரிஞ்சுக்குவான். கொஞ்சம் கொஞ்சமாக இந்த மாதிரி இது வரைக்கும் செய்ததெல்லாம் தேவைதானா, நம்ம விட்டுடலாமே, நம்ம இதிலேருந்து எப்போ நம்ம மோட்சம் பெற போகிறோம், எத்தனை காலத்தான் இதில் நம்ம செய்து கொண்டிருப்போம் என்று முதல்ல பற்றின்மை ஏற்படும். அதுக்கப்புறம் மோட்சம் அடைகின்ற ஒரு ஆசை ஏற்படும். முமுட்சுவாக மாறுகிறான். இதை கர்மகாண்டம் தான் செய்து கொடுக்கும் என்று ஒரு சங்கர் சொல்கிறார். வேத கர்மங்கள் உனக்கு முதல்ல மன தூய்மை உண்டாகுது. அது ஆசையை தூண்டுது. ஆனால் அது எப்படி செய்ய சொல்லுது? இறைவங்களுக்கு எப்படியெல்லாம் படையல் கொடுக்கணும், எப்படி நிவேதனம் கொடுக்கணும், அப்படிப்பட்ட ஒரு மனசை உண்டாகும் பொழுது மனசில் பொறாமையும் பயமும் கோபமும் நீங்கிடும். அப்போ மனம் ஒரு தூய்மை அடைகிறது. வெறுப்பெறுப்பற்ற நிலையை இந்த கர்மகாண்டத்தில் இருக்க கர்மங்களெல்லாம் உனக்கு சொல்லுது. கர்மகாண்டத்தில் ஒரு சிலது மட்டும்தான் உனக்கு ஆசையை தூண்டும். நிறைய விஷயங்கள் எல்லாம் மன தூய்மைக்காக தரப்பட்டிருக்கிறது. உபாசனையில் மன தூய்மை தரும். எனவே வேத கர்மங்கள் முதல் மனிதனுடைய மனதை தூய்மை செய்கிறது. தூய்மையுற்ற மனசு தான் ஞானத்திற்கு ரெடியாகும். அந்த தூய்மை பெற்ற மனம் கர்மத்தினால் அடுத்து வருகின்ற உபாசனங்கள் என்று சொல்லக்கூடிய ஆரண்யகத்தில் அவன் நுழைந்து வேதத்தை படிக்கும் பொழுது மனம் விசாலம் அடைகிறது. குறுகிய மனப்பான்மை போய் உலக மக்கள் எல்லாம் தன் குழந்தைகளாகவும் தன் மக்களாகவும் உயிரற்றது உயிருள்ளது எல்லாமே இறைவன் பொருள், அது நானே என்று பாவனை செய்கின்ற ஒரு மன விசாலத்தை உண்டாக்கும். அப்போ மன தூய்மையும் மன விசாலத்தையும் படிப்படியாக வேத கர்மங்கள் உனக்கு தரும். பிறகு யார் குரு, எந்த சாஸ்திரம் உனக்கு பயனுள்ளது என்று அதுதான் காட்டி கொடுக்கும். ஏன்னா வேதத்தில் தான் ஞானகாண்டம் இருக்குது. எப்படி இருந்தாலும் கடைசியில் படித்தவன் இங்கே என்ன இருக்குதுன்னு பார்க்க ஆரம்பிப்பான். அதையே விட்டு வைக்கணும்னு பார்ப்பான். அப்போ தான் தெரியும் அவனுக்கு குருவையும் சாஸ்திரத்தையும் அந்த வேதம் தான் உருவாக்கி தருகிறது. கர்மம் மோட்சம் தராது, ஆனால் ஞானத்திற்கு உன்னை தயார்படுத்தும். எனவே கர்மகாண்டமும் முக்கியம், ஞானகாண்டத்துக்கு அது முதல் படி என்று சம்பந்தம் உண்டாக்குறார். கர்மம் மோட்சத்துக்கு நேரடி சாதனம் அல்ல. எப்படி சொல்கிறாரு அதையும் விளக்கிறார். இந்த கர்மம்னு சொல்கிறேனே அது முதல் படின்னு சொல்கிறேன். அது மன தூய்மைக்கும் மன விசாலத்திற்கும் பயன்படும்னு சொன்னேன். ஆனால் அது மோட்சம் தராதுன்னு சங்கரர் விளக்கணும் இல்லையா? அதுக்காக 3 உதாரணங்கள் தருகிறார். ஒன்று, ஸ்ருதி பிரமாணப்படி கர்மம் மோட்சம் தராது. ரெண்டாவது, உன்னுடைய சொந்த யுக்தி, உன்னுடைய புத்தி கூர்மையை பயன்படுத்தி கண்டுபிடிச்சாலும் கர்மத்தில் மோட்சம் கிடைக்காதுன்னு கண்டுபிடிப்பேன். மூன்றாவது, கர்மம் செய்ய செய்ய மோட்சத்துக்கு பதிலாக பந்தம் தான் அதிகமாக்கும் என்று 3 விதானம் சொல்கிறார். இந்த 3 முறைகளினாலும் கர்மம் மோட்சத்திற்கு நேரடி சாதனம் அல்ல, மறைமுக சாதனம், ஞானத்திற்கு முதல் படி என்று சொல்கிறார். இப்போது முதல் ஆர்குமெண்ட், முதல் வாதம் ஸ்ருதி பிரமாணத்தின்படி, ஸ்ருதி பிரமாணத் வாத். ஸ்ருதி பிரமாணம் என்ன சொல்லுது? இந்த கர்மம் வேண்டாம், ஞானம்தான் உனக்கு நன்மை தரும் அப்படின்னு அது சொல்லுது. பாருங்கள், கர்மத்தை பற்றி சொல்லலை, ஞானத்தை சொல்லுது. ஆத்மவித் தரதி சோகம். உனக்கு சோகம் போகணும்னா நீ கர்மம் செய்துனா மேலும் மேலும் சோகம்தான் வரும். இந்த யஜ்ஞம் பண்ணல, அந்த யஜ்ஞம் பண்ணலை, இந்த யஜ்ஞம் சரியாக முடியல, இந்த இடத்துல பாதியில் நிறுத்திட்ட, தட்சணை பத்தலை அப்படின்னு சோகத்தில் தான் முடியும். ஆனால் ஆத்ம ஞானம்தான் உனக்கு சோகத்திலிருந்து முழுவதையும் கடக்க வைக்கும். தரதி, அந்த கடலையே நான் தாண்டி இல்லாமல், சோகம் என்ற கடலையே நீ ஒரு நிமிடத்தில் உன்னை தெரிந்து கொண்டால் ஆத்ம வித்து, வித்து என்றால் அறிவு, ஆத்மா என்றால் தன்னை அறிவதால் ஒருவன் அனைத்து சோகத்திலும் நீக்குகிறான் என்று ஞானத்திற்கு தான் அது சோக நிவர்த்தியை தவிர கர்மத்திற்கு தரவில்லை என்று ஒரு ஆர்குமெண்ட். இன்னொன்று, சோக மோகம் ஜகதி சாந்திம் அத்தியந்தம் ஏதி தேஷாம் சுகம் சாஸ்வதம் என்று இன்னொரு மந்திரம் சொல்லுது. ஒருவனுக்கு சோக மோகம் ஜகதி, சோகமும் மோகமும் நீங்கி விடுகிறது. அதனால் அவனுக்கு மனதில் அமைதி, சாந்தியும் அத்தியந்தம், முடிவே இல்லாத ஒரு சாந்தி, குலைந்துவிடும் சாந்தி இல்லை,
கொஞ்ச நேரத்தில் இருக்கிற சாந்தி இல்லை. இனிமேல் அதுக்கு நிரந்தரமான சாஸ்வதம் சாந்தி, சாஸ்வதம் சுகம் அவர்களுக்கு கிடைக்கிறது. ஏதி தேஷாம், தேஷாம் என்றால் அவர்களுக்கு. யார்? ஆத்மவித், தன்னை அறிந்து கொண்டவனுக்கு சோகமோகம் நீங்கி விடுகிறது, முடிவற்ற சாந்தம் நிலவுகிறது, சுகமோ சாஸ்வதம் என்று அது உரி தருகிறதப்பா. இங்கே ஞானத்தை பற்றியே சொல்லலையே. ஆனால் கர்மத்தை பற்றி என்ன சொல்லுது கேட்குறியா சுருதி? அதையும் சொல்கிறேன். ஏதாவது ஏவ பலன். இந்த கர்மம் செய்துனா எந்த அளவுக்கு செய்தே அவ்வளோதான். ஏதாவதுன்னு கொடுங்கன்னு சொல்கிறலே, ஏதாவது கொஞ்சமாவது கொடுங்க. ஏதாவது ஏவ பலன், அவ்வளோதான் பலன்ப்பா என்று கர்மத்திற்கு இவ்வளவுதான் பலன்னு சொல்லுது. ஆனால் ஞானத்திற்கு சாஸ்வதம் பலன், சாஸ்வதம் சுகம், நித்தியமாக இருக்கக்கூடிய ஆனந்தம் என்று அங்கே சொல்லுது. அப்போ இதிலேருந்தே கர்மகாண்டம் மோட்சம் தராது, ஞானகாண்டம் என்பதை சுருதியின் மூலம் நமக்கு 2 சுருதியினுடைய இது மட்டும் சொல்கிறார். ஏதாவது ஏவ பலம் என்று கர்மத்திற்கு குறிப்பிட்ட அளவு சொல்லப்பட்டது, அதில் மோட்சம் சொல்லப்படவில்லை. அந்த பலத்தில் மோட்சம் என்ற வார்த்தையே வரலை. அடுத்ததாக யுக்தி பிரமாணம். உன் சொந்த புத்தியிலே நீ யோசனை பண்ணிப்பார், கர்மமா ஞானமா எது மோட்சம் தரும்னு உன் புத்தியை பற்றி யூஸ் பண்ணிப்பார். எத் கிருதம் தத் அனித்தியம் என்று பெரியவங்க சொல்கிறாங்க. எது செய்தாலும் அது நிலையற்றது தான்ப்பா. பெரிய பெரிய ராஜாக்களெல்லாம் அரண்மனைகள் கட்டினாங்க, கோட்டையெல்லாம் சொன்னாங்க, மதில்களெல்லாம் கட்டினதாங்க சொல்கிறாங்க. எங்கிருந்தெல்லாமல் கல்லை கொண்டு வந்து சோழ மகாராஜா தன்னுடைய சாம்ராஜ்யத்தை நிறுவினார். ஏதாவது ஒன்றாவது இப்போ இருக்குதா? சரி, நீ ஏதாவது செய்திருக்கியா? அதாவது நிற்கிதா? எந்த பெரிய கர்மம் எவ்வளவு தான் செய்தாலும் 1000 பேர் சேர்ந்து 100 வருடங்கள் பாடுபட்டு ஒன்றை செய்து வைத்திருந்தாலும் கூட ஒரு நாள் அது இல்லாமல் தான் போகும். எத் கிருதம், எதெல்லாம் செய்யப்பட்டதோ, கிருதம்னா செய்யப்பட்டது, தத் அனித்தியம், செய்யப்பட்டது அழியும். அப்படின்னு என்ன அர்த்தம்? செய்யப்படாதது அழியாதுன்னு அர்த்தம். இப்போ செய்யாமல் இருந்தோம்னா, செய்யாமல் இருக்கிறது எது? செய்யாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் எது? செய்யாமல் இருக்கிற பொருள் எது அப்படின்னு கண்டுபிடிக்கணும். செய்ததெல்லாம் அழியும், இதை புரிந்து கொள். உதாரணமாக வீடு மாட மாளிகைகள் ஒரு நாள் நாசமடையும். இன்னொன்று சொல்லுது உன்னுடைய யுக்தியே, நாஸ்தி அக்கிருத கிருதம், செய்யப்படாததை செய்ய வேண்டியதில்லை. செய்யப்படாமலே ஒன்று இருக்குதுன்னு வைங்க, அதை நீயே செய்யணும். செய்ததெல்லாம் அழிஞ்சிருங்கிறீங்க. உனக்கு அழியாதது வேணும்னு சொன்னால் என்னது? அது செய்யாததாக தான் இருக்கும். செய்ததெல்லாம் அழியும். அழியாதது வேணும்னா அது செய்யப்படாததாக இருக்க முடியும். செய்யப்படாதது எதுடா? நீ தான். உன்னுடைய ஆத்மா தான் செய்யப்படாதது. உடம்பு செய்யப்பட்டது, மனசு செய்யப்பட்டது, புத்தி செய்யப்பட்டது. ஆனால் ஆத்மாவை யாரும் செய்யவில்லை, அது நீ. அதுதான் அந்த உண்மையை தெரிந்து கொள். இதை புரிஞ்சிட்டினா கர்மத்தால் நீ செய்யப்படாததை அடைய முடியாது. அறிவால் தான் நீ செய்யப்படாத ஆத்மா என்பதை தெரிந்து கொள்வாய் என்று யுக்தியின் மூலமும் கர்மம் விட ஞானம்தான் மோட்சத்தை தரும். விடலை, கர்மம் தராது, ஞானம்தான் மோட்சம் தரும் என்று உன்னுடைய யுக்தியே உனக்கு விளக்கும். உண்டானவை அழியும். தோன்றிய உண்டான உறவுகள், உனக்கு கிடைத்த உடம்புகள், நீ பெற்ற சுகங்கள், நீ தேடி பெற்ற பொருள்கள், சொர்க்க அனுபவங்கள் கூட ஒரு நாள் அழிந்துதான் போகும். ஆனால் ஞானகண்டத்தால் பெற்ற மோட்சம் அழியாது. ஏனென்றால் அது பிரம்மம். அவன் கேட்குறான், அப்படி பார்த்தோம்னா இந்த ஞானகாண்டத்தில் இருக்கிற ஞானம் கூட கேட்டு தெரிந்து உண்டாக்கி கொண்டதானே. அதனால் உண்டாக்கப்பட்டது அழியும்னு சொல்கிறதுனால நீ கேட்டு தெரிஞ்சது வரைக்கும் இல்லை, இப்போ கேட்டு தெரிஞ்சுக்கிட்ட, அப்போ உண்டாக்கிக்கிட்ட ஞானம், அப்போ அதுவும் அழியும் இல்லை. அல்ல, மோட்சம் உண்டாக்கப்படவில்லை. நீ கேட்டு தெரிஞ்சது வேண்டுமானா நீ அடைஞ்சதாக இருக்கலாம். அதனால் உன் மோட்சம் அது உண்டாக்கப்படவில்லை. அப்பா கேட்டு தெரிஞ்சு கொண்டது உண்மைதான். நேற்று வரைக்கும் உனக்கு தெரியாது, இப்போ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனால் தெரிஞ்சுக்கிட்டது பொருள் எதை தெரிஞ்சுக்கிட்ட? மோட்சம் நானுன்னு தெரிஞ்சுக்கிட்டேன். அது அழியுமான்னு கேளு. அவனுடைய ஆர்குமெண்ட்டுக்கு பதில் இதுவும் கேட்டு தெரிந்து உண்டாக்கி கொண்டது தானே என்ன? ஆமாம், எதை உண்டாக்கிக்கிட்ட அதை முதல்ல பாரு. கேட்டு தெரிஞ்சது அழிஞ்சு போகும். ஆனால் அதனால் உண்டாகின அந்த மோட்சம் அது அழியாது. ஏன்னா அது நித்தியம் இல்லையா, அது அடையப்படுவதில்லை. உன்னிடம் இருக்கின்ற ஒன்றை உனக்கு காட்டப்படுகிறது என்று யுக்தியின் மூலமும் நமக்கு விளக்குகிறார். அப்புறம் ஒரு கர்மம் எடுத்துக்கிட்டோம்னா அதில் கட்டாயம் கர்த்தா இருக்கணும், செய்பவன் இருக்கணும். அவனுக்கு கருவிகள் இருக்கணும், கை கால் கண் எந்திரங்கள் எல்லாம் இருக்கணும். கர்த்தா, காரகம், அப்புறம் கர்ம பலன் என்ற 3ம் இருக்கணும். அதனால் காரக அபேட்ச கிரியா பவதி என்று சொல்கிறார். காரகம், கர்த்தா, கர்ம பலன், இந்த 3ஐயும் காரகம்னு சொல்கிறோம். இந்த 3ம் இருந்தால்தான்
ஒரு செயல் நடைபெறும். செய்பவன் இருக்கணும், அதுக்கு வேண்டிய கருவிகள் இருக்கணும், அப்புறம் அதனுடைய கர்ம பலன் ஒன்று உண்டாகணும். இந்த மூன்றும் ஒரு கிரியாவில் கர்மத்தில் இருக்கும். அதனால் கர்த்தா இருக்கிற வரைக்கும் கர்மம் இருக்கும். கர்மம் சம்சாரியை சார்ந்தது. யார் கர்மம் செய்வான்? தன்னிடம் இல்லை இல்லைன்னு அழைகின்ற வேண்டுமென்ற சம்சாரி தானே செய்வான். அதனால் இந்த கர்மம் சம்சாரியை வளர்க்குமா, சம்சாரி அழிக்குமா? எனவே சம்சாரியத்துக்கு ஹேதுவாயிடுது. மோட்சத்துக்கு அது எதிரியாக இருக்குது. சம்சாரத்துக்கு காரணமாக இருக்குது. சம்சாரத்தை ஊட்டி வளருது. மோட்சத்துக்கு கொடும் எதிரியாக இருக்குது. நீ எத்தனை காலம் கர்த்தாவாக இருக்கிறியோ அது வரைக்கும் நீ மோட்சம் கிடையாது. கர்த்திருவத்தை நீக்குவது தான் மோட்சம். அது ஞானம்தான் தரும். நீ செய்து கொண்டே செய்யாமல் இருப்பதை அது சொல்லித்தரும். இவ்வாறு யுக்தியின் மூலம் கர்மத்தால் மோட்சம் அல்ல, ஞானம்தான் மோட்சம் என்று சங்கரன் நிரூபிக்கிறார். மூன்றாவது, கர்மம் பந்தத்தை தான் கொடுக்கும், மோட்சம் தராது. அதுவும் முக்கியம் இல்லையா? ஞானம் பந்தத்திலிருந்து விடுவிருக்கும், மோட்சத்தை காட்டி கொடுக்கும். அவ்வளோதான், கொடுக்காது, காட்டி கொடுக்கும். கர்மம் பந்தத்தை மேலும் மேலும் அதிகப்படுத்தும் என்று சொல்கிறார். சம்சாரத்திற்கு காரணமாகிய கர்மம் எப்படி மோட்சத்துக்கு ஹேதுவாக இருக்கும்? முதல் யுக்தியிலேருந்து கண்டுபிடிச்சோம். சம்சாரத்துக்கு இதுதான்டா கர்மந்தான் காரணங்கிறோம். அப்போ கர்மம் எப்படி மோட்சத்துக்கு காரணமாக இருக்க முடியும்? ரெண்டுத்துக்கும் காரணமாக இருக்க முடியுமா என்ன? கர்மம் எப்பொழுதுமே சம்சாரத்தை தான் தரும், சம்சாரத்தை பலப்படுத்தும். அது எப்படி மோட்சத்துக்கு ஹேதுவாக இருக்க முடியும்? எனவே மோட்சத்திற்கு எதிரியாகிய பந்தத்தை தான் இந்த கர்மம் ஏற்படுத்தி தரும். எழுதுதல், நடத்தல், சாப்பிடுதல், சுவாசித்தல் ஆகியவை சேட்டைகள். கர்மத்தால் உண்டாகும் பலனே கர்மத்தை நிர்ணயிக்கிறது. இப்போ எழுதுதல், நடத்தல், சாப்பிடுதல், சுவாசித்தல்னா சேட்டைகள்னு சொல்கிறோம். இங்கே ஒரு கர்த்தா கூட வேண்டியதில்லை. பழகி விட்ட மாடு மாதிரி இந்த உடம்பு சாப்பிடும், நடக்கும், சுவாசிக்கும். இதை சேட்டைகள்ங்கிறோம். அப்போ கர்மங்கிறது எதுன்னம்னா ஒரு கர்த்தா இருக்கணும். டைப்ரைட்டர் கூட தானாகவே மிஷின் கொடுத்தோம்னா அது அடிச்சிடும். அதெல்லாம் கர்த்தா கிடையாது. நடக்கிறவன் கண்ணை மூடினே கூட தூக்கத்தில் நடப்பான். அங்கே கர்த்தா வேண்டியதில்லை. உனக்கு வழி தெரிஞ்சு போச்சுன்னு சொன்னால் நடந்து போய்கிட்டே இருப்பேன். ஆனால் எப்போது கர்த்தா உண்டாகுவன் என்றால் உள்ளுக்குள்ளே எப்பொழுது கர்மம் ஏற்படும்னா உள்ளுக்குள்ளே ஒரு கர்த்தா இருக்கணும். அவன் பலனை எதிர்பார்த்து ஒரு காரியத்தை செய்யும் பொழுது கர்த்தா இருப்பான். கர்மத்தால் உண்டாகும் பலனே கர்மத்தை நிர்ணயிக்கிறது. ஒரு செயல் நடந்ததுன்னா அதில் ஒரு பலன் வரணும். அந்த பலன் தான் அது கர்மமா இல்லையான்னு சொல்லும் என்று சொல்கிறார். இப்போ ஒருவேளை கர்மா சேட்டையா அல்லது கர்மமா என்பதை கவனிக்க வேண்டும். சேட்டைங்கிறது இயல்பாக கர்த்தா இல்லாமல் நடைபெறுவது, அகங்காரி இல்லாமல் நடைபெறுவது. நீ பல் தளர்க்கிற, அதுக்காக ஒருத்தன் கர்த்தா இருக்கணுமா? தேவையில்லை. நீ எதாவது சிந்திச்சுக்கிட்டே கூட பல்லு தொலைச்சிக்கிட்டே இருப்ப, துணி துவைக்கிற, சமையல் பண்ணுற, சட்டையை போட்டுக்கிற, அயன் பண்ணுற, இது எல்லாமே உனக்கு சொல்லி கொடுத்த முறைப்படி தானாக ஆட்டோமேட்டிக் மிஷின் மாதிரி செய்வதனால அங்கே கர்த்தா ஒருத்தன் இருந்து செய்ய வேண்டியும் என்று அவசியமில்லை. எப்பொழுது கர்மத்தின் மூலம் ஒரு பலன் வரணுமோ அந்த பலன் இப்போது இல்லையோ அப்பொழுது தான் கர்த்தா ஒருத்தன் உண்டாகிறான். இதை செய்வேன், இதை செய்யாமல் தவிர்த்து விடுவேன், இதை வேறு மாதிரி செய்து பலன் பெறுவேன் என்று இதை கவனிக்க வேண்டும். அப்போ நீ கர்மம் செய்கிறியா அல்லது சேட்டை தானா அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா பலன் என்னன்னு பாரு. பலன் மாற்றக்கூடிய பலனாக இருக்கிறதா என்று தெரிந்து கொள். ஒருவேளை கர்மத்தின் முடிவு ஞானமாக இருக்குமானால் அது கர்மம் அல்ல. இப்போ சொல்கிறார், புஸ்தகம் எடுத்து படிக்கிற, உபநிஷத்து நான் சொல்லிக் கொடுக்குறேன், நீங்கள் கேட்டுக்கிறீங்க, இது கர்மம்னு வச்சுக்கோங்க. ஏன்னா இங்கே நீங்கள் நடந்து வரணும், நடந்து உட்காரணும், செல்ஃபோனை செய்யணும், இதெல்லாம் சேட்டைகள் தான். இதெல்லாம் செய்கிறீங்க. இதில் இது என்ன பலன்னு பாருங்கள். ஞானமாக இருந்தால் அப்பொழுது நீ செய்தது கர்மம் அல்ல, உன்னை பந்தப்படுத்தாதுன்னு சொல்கிறார். அப்போ கேட்குறாங்க, சார் நீங்கள் கர்மங்கிறீங்க, இந்த யூடியூபை கேட்குறதும் புஸ்தகம் படிக்கிறதும் குருக்கிட்ட போகிறதும் கர்மம் இல்லையான்னு. தாராளமாக கர்மம் தான். அதனுடைய பலன் என்னன்னு பார். அது சம்சாரமா அல்லது மோட்சமா என்று. எந்த கர்மமும் ஞானத்தில் முடிந்தால், ஞானத்தை பலனாக கொண்டால் அது கர்மம்னு சொல்ல முடியாது. எந்த கர்மம் ஞானம் தராமல் ஒரு பொருளை உற்பத்தி செய்து தருமோ, உறவை ஏற்படுத்தி தருமோ, சுகத்தை உண்டாக்கி தருமோ, அதெல்லாம் கர்மம் தான். அறிவை தருவதாக இருந்தால்
அந்த கர்மம் கர்மம் என்ற கேட்டகரியில் வராது. அதில் தர்ம அதர்மமும் கிடையாது என்று தெரிந்து கொள். ஜபம், பூஜை, துதித்தல், கீர்த்தனம் பாடுதல் போன்றவை ஞானம் தராமல் சித்த அமைதியை மட்டும் தந்தாலும் அவை கர்மந்தான். அதெல்லாம் கர்மந்தான். ஆனால் உபநிஷத்தை கேட்டுட்டு இருந்தால் அது கர்மம் கிடையாது. ஏன்னா அது ஞானத்தை தருவதனால. உதாரணமாக புஸ்தகம் படிப்பது கர்மம் அல்ல. ஆனால் புஸ்தகத்துக்கு அட்டை போட்டு லேபிள் ஓட்டினா அது கர்மம். அதில் உனக்கு பலன் கிடையாது. புஸ்தகம் கிழியாமல் இருக்கும். ஏன் புஸ்தகம்னு அதில் லேபிளில் பேர் போடலாம். இது கர்மம். ஆனால் புஸ்தகம் திறந்து படிச்சுனா அது கர்மம் அல்லப்பா. அதன் பலன் ஞானம். அப்போ ஞானம் எது, கர்மம் எது என்று தெரிந்து கொள்ளுங்கள். இந்த குருவிடம் சென்று உபதேசம் கேட்பதெல்லாம் கூட கர்மம், கர்மத்தினால் தான் மோட்சம்னு நினச்சிக்காதீங்க. எந்த கர்மத்தின் பலன் ஞானமாக இருக்கிறதோ அதை கர்மம் என்றே சொல்ல முடியாது. எந்த கர்மம் ஞானம் தரவில்லையோ அதை கர்மம் என்று முடிவு கட்டிக்கொள். எனவே கர்மமும் ஞானமும் எப்படி உறவு கொள்கின்றன? கர்மம் வேறு, ஞானம் வேறு. கர்மம் பந்தம் தரும், ஞானம் மோட்சம் தரும். ஆனால் கர்மகாண்டம் ஞானகாண்டமும் ஏன் ஒருவனுக்கு வேண்டுமென்றால், கர்மகாண்டம் முதல் படியாகவும் ஞானகாண்டம் மோட்சத்தில் கொடுக்கின்ற கடைசி பரமபதமாகவும் அது விளங்குகிறது. எனவே வேதத்தில் கர்மகாண்டமும் ஞானகாண்டமும் பிரமாணமே என்று முடிவு செய்து இந்த முன்னுரையை சங்கரன் நமக்கு வழங்குகிறார். அடுத்த வகுப்பில் பிரகத